ஆத்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகா கும்பமேளாவ பத்தி தான். கும்பமேளா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கும்பம் அப்படின்னா குடம். வடமொழியில் கும்பம் என்கிறது நம்முடைய மொழியில குடம். குடங்களின் கொண்டாட்டம் அல்லது குடத்தின் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம். கும்பாபிஷேகம் கோயில்கள்ல இருக்கிற கும்பாபிஷேகம் அந்த கும்பமும் குடம் தான். சரி, நம்முடைய இந்து மதம் என்கின்ற நம்முடைய இந்திய வாழ்வியல் கலாச்சாரத்துடைய அடிப்படையில் உருவாகின்ற இந்த வழிபாட்டு முறையில சொல்லப்படுகிறது எல்லாமே நம்மளுடைய மிகப்பெரிய விஞ்ஞானம் சார்ந்த வாழ்வியல் முறை என்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்மளுடைய முந்தைய பதிவுகளை நீங்க பார்த்தீங்கன்னால, நாங்க அதில அடிக்கடி அங்க எங்கேயா தூவிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதில இருக்கிற ஒவ்வொரு ஆச்சாரங்களும், அனுஷ்டானங்களும் எல்லாமே இயற்கையும், பிரபஞ்சம் சார்ந்த சில கணக்குகள் மூலமாகவும், இல்லன்னா அது மிக வாழ்க்கையின் அத்தியாவசியம் சார்ந்ததாகவும் நம்ம இருக்கும். அதுதான் இதனுடைய ஆச்சாரங்களுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த வகையில தான் இந்த கும்பமேளாவும் வருகிறதுங்கிறது நம்மள்ல பலருக்கும் தெரியாது. சின்ன வயசுல எல்லாருக்கும் நம்ம சொல்லியிருப்போம். நமக்கு ஒரு நாளுன்னா சொர்க்கலோகத்துல அல்லது தேவலோகத்துல 1 வருஷமாக்கும் இங்க உள்ள ஒரு நாளுன்னெல்லாம் சொல்லும்போது, நம்ம எந்த அளவுக்கு நம்புவோம்? கட்டாயம் நம்ம நம்புறதில்ல. நம்ம எல்லாமே ஜாலியா, இல்ல சும்மா ஏதோ ஒரு கற்பனை கலந்த கதை அப்படின்னு சரி அந்த புராண கதை இல்ல, அத கேட்டு தானே நம்பி தானே ஆகணும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே அப்படிங்கிற மாரி நம்ம கிண்டலும் கேலியுமா அத சமாளிச்சுட்டு போவோம். ஆனா உண்மையில் இது எல்லாமே மிகப்பெரிய விஞ்ஞானபூர்வமான, அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் தான் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள ஆரோக்கியமான வாழ்க்கைய நமக்கு அளிக்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து தந்த முறைகள் தான் இது. அந்த வகையில உள்ளது தான் இந்த கும்பமேளா. அப்ப இந்த கும்பமேளாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, நமக்கு முதல்ல ஐதீகபரமான இந்த கதைய பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ஐதீகபரமான கதை என்னது? தேவர்களும், அசுரர்களும் சேர்ந்து நம்மளுடைய பார்க்கடலை அமிர்தத்திற்காக கடைந்தார்கள் அப்படின்னு தெரியும். அதற்கு பரமாத்மாவான ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிநடத்தினார்கள் என்றும், அவர்களுக்கு வழிகாட்டினார்கள் என்றும் நம்ம நம்புறதுண்டு. அந்த கதையும் தெரியும். அப்போ இந்த பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையிறாங்க. பார்க்கடல்ல கடையும் போது தன்வந்திரி மகர்ஷி அமிர்தத்தோட குடத்தோட சேர்ந்து அந்த பார்க்கடல்ல இருந்து தோன்றுகிறார். அப்போ அவருடைய கையில அமிர்த கலசம் இருக்குது. அந்த அமிர்த கலசத்தை என்ன பண்றாங்க? இந்திரனுடைய மகன் ஜெயந்தனும் என்ன பண்றாரு? அந்த பானைய தன்வந்திரிட்ட இருந்து வாங்கி எடுத்துக்கிட்டு தூரமா ஓடி போயிடுறாரு. அவர் ஏன் ஓடி போடுறாரு அப்படின்னா, அசுரர்கள் அந்த கலசத்தை எல்லாம் அப்படியே களவாண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிறக்கூடாது. இல்லன்னா பலாத்காரமா புடுங்கிட்டு போயிறக்கூடாது என்கிற ஒரு நோக்குல அவர் எடுத்துட்டு போறாரு. சரி, இவர் பானையோட ஓடும்போது இவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பானையையும் பாதுகாக்கணும், இவரையும் பாதுகாக்கணும்ங்கிறதுக்காக சனியும், பிரகஸ்பதியும் எல்லாருமா சேர்ந்து சந்திரனும், சூரியனும் கூட சேர்ந்து இவருக்கு பாதுகாப்பா அவர்கள் கூட போறாங்க. இந்த பாதுகாப்பா போகும்போது, இவங்க இப்படி ஓடிய நாட்கள் அப்படின்னா, 12 நாட்கள் இந்த அமிர்த கலசத்தோட சேர்ந்து இவங்க ஓடுறாங்க. அந்த இந்திரனுடைய மகன் ஜெயந்தன், அவருக்கு பாதுகாப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி சூரியனும், சந்திரனும், சனிபகனும், பிரகஸ்பதியும் எல்லாருமே அவங்க கூடவே ஓடுறாங்க. இந்த அமிர்த கலசத்தை 12 நாட்களும் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கும்போது, பூமியில் இந்த 4 பகுதிகளில் இவை சிந்தி இருக்கின்றது. இந்த சிந்தி இருக்கின்ற பகுதிகளில் தான் நதிகள் இன்று ஓடிக்கொண்டிருப்பதாகவும், அங்குதான் இந்த கும்பமேளா நடப்பதாகவும் தான் நம்பிக்கை. இந்த 12 நாள் ஓடியதனால், அதன் ஞாபகார்த்தமாகத்தான் இந்த 12 நாட்களின் இறுதியில் கொண்டாடப்படுகிறது கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன 12 நாளுக்கு கும்பமேளா சொல்றீங்க? 12 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப முரண்படுதே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா. ஏன்னா, இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தேவலோகத்தில் ஒரு நாள் என்கிறது, பூலோகத்துல ஒரு வருஷம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ 12 நாள் அமிர்த கலசத்தோட அவங்க ஓடுனாங்கன்னா, அந்த அமிர்த கலசத்தோட ஓடுன 12 நாள் பூலோகத்துல வரும்போது 12 வருடமாக மாறுகிறது. அந்த 12 வருடத்தில் ஒரு முறை இந்த கும்பமேளா வருகிறது. இதுதான் மித், இல்லைன்னா நம்மளுடைய சென்டிமெண்ட் கதை அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். இதுதான் நம் கதையாக புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த கும்பமேளாவை எப்படி கொண்டாடுறாங்க பூலோகத்துல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பூலோகம்னா நம்ம வாழ்ற பூமி தான். அந்த பூமியில எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, 4 வகையான கும்பமேளா உண்டு. ஒண்ணு கும்பமேளா, இன்னொன்னு அர்த்த கும்பமேளா, இன்னொன்னு பூர்ண கும்பமேளா, இன்னொன்னு மகா கும்பமேளா. கும்பமேளா அப்படின்னா என்னன்னா, 4 அதான ஒவ்வொரு 4 வருடங்களுக்கும் ஒரு முறை கொண்டாடப்படுகிறது கும்பமேளா. அடுத்து அர்த்த கும்பமேளா என்கிறது ஒவ்வொரு 6 வருடத்திற்கும் ஒரு முறை கொண்டாடுவது அர்த்த கும்பமேளா. அர்த்த கும்பமேளா அப்படின்னா பாதி. 12 வருடத்துடைய பாதி அர்த்த கும்பமேளா. பூர்ண கும்பமேளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடுவது பூர்ண கும்பமேளா. அப்போ மகா கும்பமேளா,
மகா கும்பமேளாங்கிறது 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகிறது தான் மகா கும்பமேளா. இப்போ நம்மளுடைய இந்தியாவில் அல்லது நம்மளுடைய பாரதத்தில் நடந்துட்டு இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மகா கும்பமேளா. அதாவது 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடியது. அதே நேரத்தில் 12x12 144 144வது ஆண்டில் நடக்கின்ற மகா கும்பமேளா. இனி வந்து நமக்கு இப்படி ஒரு கும்பமேளாவை நம்மளுடைய வாழ்நாளில் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் உண்மை. அது சிறுசவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஒரே இடத்துல தான் இப்படி 4 வருஷத்துக்கும், 9 வருஷத்துக்கும், 12 வருஷத்துக்கெல்லாம் ஒரு தடவை கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுவும் 4 இடத்துல கொண்டாடுறாங்க. அந்த 4 இடங்கள்ல ஒண்ணு வந்து ஹரித்வார். அது கங்கை நதியுடைய கரையோரம். ஹரித்வார்ல கொண்டாடுறாங்க. இன்னொன்னு பிரயாக்ராஜ். பிரயாக்ராஜ்ங்கிற இடம் முன்னுக்கு அலகாபாத்ன்னு சொன்னா நெறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு சமீபத்தில அங்க உள்ள ஆட்சியாளர்கள் வந்து அந்த இடத்துடைய பேரை மாத்தி பிரயாக்ராஜ்ன்னு மாத்துனாங்க. இது வந்து பிரயாக்ராஜ்ன்றது இவர் போட்ட பேர் இல்ல. இதுதான் அதோடைய முந்தைய ஆதி காலத்தில் உள்ள பெயர். அந்த பிரயாக்ராஜ்ங்கிறது கங்கை, யமுனை, சரஸ்வதி சங்கமமாகிற அல்லது 3 நதிகள் சங்கமிக்கின்ற ஒரு பகுதி தான் இந்த பிரயாக்ராஜ். இந்த கொண்டாடுற 4 இடங்கள்லயும் மிக முக்கியமான இடமா இந்த பிரயாக்ராஜ சொல்றாங்க. இனி ஒண்ணு எந்த இடம்னு கேட்டீங்கன்னா, உஜ்ஜயினி. இந்த உஜ்ஜயினிங்கிறது ஷிப்ரா நதியுடைய கரையோரம் உள்ள ஒரு பகுதி. இது வந்து விஷ்ணு பகவான் வராக அவதாரத்தில் அவருடைய இதயத்திலிருந்து தோன்றிய ஒரு நதியாக இந்த நதியை மிக புனிதமானதாகவும், புண்ணியமானதாகவும் கருதுகிறார்கள். இதன் கரையோரம் வருகின்ற உஜ்ஜயினி பகுதியில் தான் 3வது சொல்றாங்க. கோதாவரி நதியுடைய கரையோரம் வருகின்ற நாசிக்கில் உள்ள திரிம்பேஸ்வரர் பகுதியில் தான் 4வதான கும்பாபிஷேகத்துக்கான பகுதியா சொல்றாங்க. இந்த கோதாவரி நதியை வந்து தட்சிண கங்கான்னு சொல்லுவாங்க. அந்த அளவு கங்கை மாதிரி புண்ணியமான ஒரு நதி தான் கோதாவரின்னு சொல்றாங்க. அதனால இந்த 4 நடக்கிறது நீர் சம்பந்தப்பட்டும் நீரோடு பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது. கும்பமேளாவில் நீராடுவதால் நமக்கு என்ன வாழ்வியல் பயன் கிடைக்கப் போகிறது என்று பார்த்தால், பாவங்களும் சாபங்களும் எல்லாம் நிறைய பெற்றதும் இந்த பூலோகத்துல ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் வாழ்வியலுக்காகவும் பல போராட்டங்கள் எல்லாம் நடத்துறதுனால தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற அநேகம் தவறுகள் செய்கிறதா ஒவ்வொருத்தரும் நம்புறாங்க. ஏன் நம்ம நடந்து போகும்போது எவ்வளவு ஈயெறும்புகளையோ அல்லது கொசுக்களையோ எல்லாமே நம்ம கொல்லத்தான் செய்றோம். அதுவும் எல்லாமே ஒரு பாவம் தானே. அப்போ நம்மளுடைய பாவங்களை எல்லாம் களைஞ்சு நம்மளுடைய புண்ணியத்தை நேடுவதற்காக அந்த மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம நல்லா வரணும் அல்லது நம்மளுடைய ஆத்மீகமான ஒரு சுத்தம் வரணும்ங்கிறதுக்காக அப்போது இந்த நதியில் நீராடி வரும்போது உடல் முழுவதும் மிக இந்த பூலோகத்தில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் அந்த உடல்ல இருந்து அகற்றப்பட்டு மிக சுத்தமான ஒரு பௌதீக உடலை உடையவர்களாக நம்ம மாறுவோம் அப்படின்னு கும்பமேளாவில் ஸ்நானம் பண்ணினான்னு சொல்லப்படுகின்ற இந்த குளித்து முடித்து வெளியேறும்போது நம்மளுடைய உடல் தேவலோகத்திற்கு செல்லும் அளவு புனிதமும் புண்ணியமும் உடைய உடலாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பௌதீக உடல் சுத்தமடையும் போது ஆத்மீக ரீதியான சுத்தமும் நமக்குள் ஏற்படும். அதற்காகத்தான் பஜனை, ஆராதனை எல்லாம் யாகங்கள் அப்படியெல்லாம் சொல்றாங்க. இந்த யாகமும் பஜனை எல்லாமே அங்க உள்ள மிகப்பெரிய யோகிகளும் சித்தர்களும் எல்லாம் வந்து நமக்கு ஆசீர்வாதம் தர்றதுக்கு அங்க தயாரா இருப்பாங்க. இதற்காகவே ஆத்மீகத்திற்காகவே வாழ்றவங்க இந்த பூலோகத்துல உள்ள எந்த ஆசா பாசங்களுக்கும் கட்டுப்படாமலும் ஆசா பாசங்கள்ட்ட இருந்து எதுவுமே எடுக்காமலும் நிர்வாணமாக வாழ்கின்ற நிறைய மகர்ஷிகள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த சித்தர்களும் யோகிகளுடைய ஆசீர்வாதங்களால நம்மளுடைய பௌதீக உடல் மட்டும் இல்லாம நம்மளுடைய மனதளவிலும் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களினுடைய சுத்திகரிப்பு நடைபெறும் அந்நாட்களில். அதனால் இந்த கும்பமேளாவில் சென்று இந்த நீரில் மூழ்கி ஸ்நான் செய்வது அல்லது குளிப்பது அல்லது நீராடுவது என்பது மிக புண்ணியமான புனிதமான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இனி இந்த நாட்களில ஏன் இந்த நீர்ல நீராடுறதுனால என்ன அப்படி உடனே நம்ம இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கேயும் நீங்க மிக முக்கியமா நினைக்க வேண்டியது இந்த 12 வருடத்திற்கு ஒரு முறை வரும்போது இந்த நீரில் அதானது நம்மளுடைய ஆகாயத்தில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று நகர்வதன் மூலம் உருவாகின்ற காந்தவியல் சக்தியாகவோ இல்லைன்னா ஈர்ப்பு சக்தியின் மூலமாகவோ உருவாகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியின் பொருட்டு நீர்நிலைகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சக்தி உருவாகி அந்த நீருக்குள்ள வரும்போது நம்ம அந்த நீர்ல குளிக்கும் போது நமக்கு அதற்கான எனர்ஜெட்டிக் அதானது நமக்கான மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். அதை வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதானது இந்த 12 வருடத்திற்கு ஒரு முறை நம்ம இது பண்ணும்போது அந்த அமிர்தம் அதுக்குள்ள வரும். அந்த தண்ணிக்குள்ள அந்த அமிர்தம் உருவாகிறதுங்கன்னா வீட்டுல இருந்து அமிர்தம் வரும்னு இல்ல அர்த்தம். இந்த கிரகங்களின் நகர்வுகளால் உருவாகின்ற காந்த அலைகள் மூலமாக உருவாகின்ற சில சக்திகள் அந்த தண்ணிக்குள்ள உருவாகும் என்கிறது தான் விஞ்ஞான ரீதியான
உண்மை. ஆனா அத மித்து அல்லது நம்மளுடைய புராண கதை மூலம் சொல்றோம்னா, அந்த நதிக்குள்ள ஒரு அமிர்தம் போல ஒன்று ஊறி வரும். அதுல வந்து நம்ம வந்து நீராடும்போது நமக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். சரி, இந்த கிரகங்களின் அமைப்பும் இதுக்கு எல்லாம் என்ன சம்பந்தம்? இந்த 12 வருஷத்துக்கு அப்படின்னா, நமக்கு விஞ்ஞான பூர்வமா இத வந்து கொஞ்சம் இத வந்து நம்ம வந்து சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அதாவது வியாழன் சூரியனை சுற்றி வருவதற்கு, அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவதற்கும், தன்னைத்தானே சுற்றுவதற்கும் உள்ள நேரமும் காலம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம் அப்படின்னா, பூமிய சுற்றி வருவதற்கு 365 நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அதே மாதிரி வியாழன் என்கிற மிகப்பெரிய கிரகம், அதானது 9 கிரகத்துல மிகப்பெரிய கிரகமான வியாழன், சூரியனை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டுகள் எடுக்கும். இந்த 12 ஆண்டுகள் ஒருமுறை சுத்தி வர்றதுக்கு எடுக்கிறதுக்கு தான், இந்த நேரத்தில உருவாகிற அந்த கதிர்வீச்சுகளும், அந்த ஈர்ப்பு சக்திகளும் எல்லாமே வந்து இந்த தண்ணிக்குள்ள ஒரு இது உருவாகும் அப்படிங்கிறதுக்காக தான், இத வந்து நம்மளுடைய முன்னோர்கள் மிக திட்டமிட்டு எவ்வளவு கணிச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்குள்ள விஞ்ஞானத்தில உள்ள அதிநவீன அறிவிகளோ எதுவுமே இல்லாம நம்மளுடைய சித்தர்களும், யோகிகளும் எல்லாம் மகான்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இத உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுல ஒரு விஷயம், சிலவங்க சொல்லுவாங்க, இது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க. இது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடும். இல்ல. இது வந்து 8ஆம் நூற்றாண்டுல உருவான சில இலக்கியங்கள்ல கூட இந்த மிகப்பெரிய கும்பமேளாவ பத்தி பேசியிருக்கிறதா சொல்லப்படுறாங்க. மட்டும் இல்ல, யுவாங் சுவாங்கோடையே ஹர்ஷர் காலங்கள்ல எல்லாம் கூட இந்த கும்பமேளா நடந்ததுக்கான குறிப்புகள் இருக்கிறதா, வரலாற்று சுவடுகள் இருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து பல நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது பல சித்தர்களும், யோகிகள் எல்லாம் கணிச்சு சொன்னதும், அதன் மூலம் நம்மளுடைய வாழ்வியலுக்கும், வாழ்க்கைக்கும், உடலுக்கும், உளவியல் ரீதியான நன்மைகளுக்கும் என்ன பயன் தருங்கிறத தெரிஞ்சு, அந்த நேரத்துல 3 நதிகளும் சங்கமிக்கின்ற இந்த இடத்துல நீராடுனா, நீருக்குள்ள உருவாக அந்த காந்த சக்தியோ, அலைகளோ எல்லாம் மூலமா நம்மளுடைய உடலும், மனதும் சுத்தமாகறதோடைய சுத்தமாகும் அப்படின்னு அவங்க நம்பி அந்த இதெல்லாம் செஞ்சு அந்த சம்பிரதாயத்தை உருவாக்கி வந்திருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு பண்றாங்க. இந்த 144 வருஷம் அப்படின்னு சொல்லுமா, அப்போ எப்படின்னா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதானது வியாழன் 12 தடவை சூரியனை சுற்றி வரும்போது உருவாகிறது தான் அது ஒரு மகா கும்பமேளாவாக நம்ம வந்து இது பண்றோம். அப்ப அதுக்கு அந்த அளவு சக்தியும் இதுவும் இருக்கும் அப்படின்னு எந்த அளவுக்கு மிக துல்லியமா கணிச்சிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. 4 வகையான கும்பமேளாவை நேரமே பார்த்தோம். இனி 4 இடங்கள்ல கும்பமேளா நடக்கு இல்லையா? அப்ப அந்த 4 இடங்கள்ல நடக்கிற கும்பமேளாவை எப்படி எப்படியெல்லாம் இவங்க வந்து தீர்மானிச்சு கும்பமேளாவா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கும்பமேளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 4 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல வரும் அப்படின்னு வேணா கூட சொல்லலாம். 2வது இந்த அர்த்த கும்பமேளா என்கிறது வந்து பிரயாக்ராஜ்லயும் நடக்கும், ஹரித்வார்லயும் நடக்கும். பூர்ண கும்பமேளா என்கிறது இந்த 4 இடங்கள்லயும் முக்கியமா நடக்கும். அதுல மிக முக்கியமானது பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகா கும்பமேளாங்கிறது வந்து கட்டாயமே வந்து பிரயாக்ராஜ்லேயே மட்டும்தான் நடக்கும். அதானது 3 நதிகளும் சங்கமிக்கின்ற இடத்துல. அதனால தான் இந்த முறை நம்மளுடைய இந்த பிரயாக்ராஜ் கும்பமேளா வந்து மிகப்பெரிய இதா கொண்டாடுறாங்க. வியாழன் வந்து ரிஷப ராசியில வரும்போதும், சூரியனும் சந்திரனும் மகர ராசியில் இருக்கும்போதும் தான் பிரயாக்ரையில வந்து கும்பமேளா நடைபெறும். இந்த பிரயாக்ரையில் கும்பமேளா நடைபெறுவது தான் இப்போது நடக்கிறது. அதானது 12 வருடத்திற்கு ஒரு முறை. இனி வியாழ கிரகம் வந்து சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் போது அல்லது இருக்கும்போது, சூரியனும் சந்திரனும் கடகராசியில் இருக்கும்போது, இந்த கும்பமேளா நாசிக்ல உள்ள திரிம்பேகேஸ்வரில் நடக்கும். அதானது அதுதான் அர்த்த கும்பமேளா அப்படின்னு சொல்றது. இந்த அர்த்த கும்பமேளா இங்கேயும் நடக்கும். ஆனா அங்கேயும் நடக்கும். பிரயாக்ராயில வந்து மிக முக்கியமான இடமா கருதப்படுறதாலேயும், 3 நதிகளும் வந்து சங்கமிக்கின்ற இடம்ங்கிறதுனாலேயும், இத இங்க வந்து எல்லா கும்பமேளாவுக்கும் இங்க ஒரு விசேஷம் எப்போதும் உண்டு. அது தவிர மிக முக்கியமா மற்ற 3 இடங்கள்லயும் மற்றுள்ள கும்பமேளாக்கள கொண்டாடுறாங்க. அதுல சூரியனும் சந்திரனும் கடகராசியிலும், வியாழன் சிம்ம ராசியிலும் இருக்கும்போது, நாசிக்ல உள்ள திரிம்பேகேஸ்வரில் ஹஸ்த கும்பமேளா நடைபெறுகிறது. இதற்கு வந்து சிம்ம ஹஸ்த கும்பமேளா அப்படின்னு இதுக்கு பேருண்டு. இது வந்து இது நடத்துறதுனால என்ன லாபம், என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மீக ரீதியாக நம்ம சொல்லணும்னா, உடல் சுத்தமாகும், மனம் சுத்தமாகும், நமக்கு தேவலோகத்தில் நேரடியாக சொல்ற அளவுக்கான புனிதம் உருவாகும் அப்படின்னெல்லாம் நம்மளுடைய ஒரு நம்பிக்கை சொல்லுது. இன்னொரு விஷயம் என்னடான்னா, நம்மளுடைய இறைவனோடு கூடிய அல்லது நம்மளுடைய சனாதன தர்மம் சார்ந்த நம்பிக்கை நம்மளிடம் கூடுது. எல்லாரும் கூடி, எல்லாரும் புனிதமா கொண்டாடி, எல்லாரோடையும் கலந்து இதையெல்லாம் கொண்டாடும்போது, ஆத்மீக ரீதியான ஒரு ஒன்றுதல் ஏற்படுது. இனி ஒண்ணு என்னடான்னா, பாரம்பரிய கலாச்சாரத்தோடே ஒரு இணைப்பு நமக்கு ஏற்படுது. பாரம்பரியமா அதானது பல ஆயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்வில நம்ம பங்கு கொள்ளும்போது, அதோடைய தொடர்ச்சியா நம்ம இணைஞ்சு நம்மளும் இயங்குற மாரி ஒரு நிலைமை, ஆனா அந்த பாரம்பரியத்தோடு இணைஞ்சு செயல்பட்டுக்கிற ஒரு நிலைமை நமக்கு உருவாகிறது. இனி ஒண்ணு என்னன்னா, மனித குலத்துடைய ஆத்மீக தேடல்களை இது கொண்டாடுது.
அதாவது நமக்கு இறைவன் எங்கே இருக்கிறான், இறைவன் எப்படி இருக்கிறான், இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்கிற மாதிரி உள்ள பல கேள்விகளுக்கும், நான் யார் என்ற ஒரு தேடல்களுக்கும் எல்லாத்திற்குமான விடை தெரிகிற மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து நாம் தேடுகிற அல்லது அதை தேடி தேடி நாம் அதை கொண்டாடுகிற ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாகவும் இத இந்த கும்பமேளா அமைகிறதுங்கிறதுனால உலகத்திலேயே மிகப்பெரிய மதம் சார்ந்த அல்லது வழிபாட்டு முறை சார்ந்த மக்கள் கூட்டம் கூடுகின்ற ஒரே ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகா கும்பமேளா என்கிறது தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனரல் நாலேட்ஜ் அதாவது பொது அறிவும் கூட. உலகளாவிய மிகப்பெரிய வழிபாட்டு முறை சார்ந்த பெரும் கூட்டம் கூடுகின்ற ஒரு திருவிழா கோலம் அல்லது ஒரு நிகழ்ச்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் அதானது பாரதத்தில் நடக்கின்ற மகா கும்பமேளா அப்படின்னு நீங்க தைரியமா அதற்கு பதில் சொல்லலாம். பிரயாக்ராஜ் என்கிற இந்த இடத்துல அதானது அந்த சங்கமிக்கின்ற 3 நதிகளும் சங்கமிக்கின்ற அந்த இடத்துல குளிச்சிட்டு இருக்கும்போது, அந்த நட்சத்திரங்கள் மின்னி மின்னி மறையுமாம். பக்தர்கள் வந்து ஆரவாரத்தோடு இறைவனின் நாமத்தை சொல்லி போற்றுவார்கள். அந்த நேரத்தில அந்த சூரியன் அதானது உணர்ச்சி வசப்பட்டு அந்த அதாவது இறைவனே நேரடியாக நம்மளை பார்க்கிறான் என்ற ஒரு நினைப்பில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து கங்கைக்கரை முழுவதும் அவர்களுடைய பிரார்த்தனை அல்லது அவர்கள் இறைவனை துதிக்கின்ற அந்த நாம ஒலிகள் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மட்டுமல்ல அந்த நகரத்தையோ இல்லைன்னா அந்த பகுதியையே ஒரு மிகப்பெரிய ஆத்மீக சரணாலயமாக அது அந்த நேரங்கள்ல மாற்றி இருக்கும். இந்த கும்பாபிஷேகத்துடைய நாட்கள் எல்லாம் பக்தி பரவசங்களா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மகா கும்பமேளா என்கிறது வந்து இப்ப உங்களுக்கு புரிஞ்சது. இப்ப உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும். முதல்ல கும்பமேளா, அர்த்த கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மிகப்பெரிய மகா கும்பமேளா. இந்த 4 கும்பமேளாவும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இனி இது எப்படி தொடங்குதுங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். அதாவது பேஷ்வா என்கிற ஒரு ஊர்வலத்து மூலமாகத்தான் இது முதல்ல தொடங்குது. அந்த ஊர்வலத்தை யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசில எல்லாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சன்னியாசி யோகிகள் எல்லாம் உண்டு. இந்த சன்னியாசியின் யோகிகளுக்குமான தனித்தனி குழுக்கள் உண்டு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரையும் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. இந்த தனித்தனி குழுக்கள் என்கிறது வந்து ஒண்ணுக்கொண்ணு அவங்க ஒரு தனித்தனி குழுவா திரிஞ்சு ஒண்ணுக்கொண்ணு ஒரு பேர்களும் உண்டு. இவங்க தனித்தனி குழுக்களா இருப்பாங்க. ஒரு குழு இன்னொரு குழுவ வந்து ஆளுமை செய்ற மாரி இருக்க மாட்டாங்க. ஒரு குழு குளிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த குழு வரும். அடுத்த குழு குளிச்சதுக்கு அப்புறம் அடுத்த குழு வரும். இந்த குழுக்கள் அதாவது சன்னியாசிகள், யோகிகள், மிகப்பெரிய சித்தர்கள் எல்லாமே சேர்ந்த குழுக்கள் தான் இந்த குழுக்கள். இந்த குழுக்கள் அதுல உள்ள ஒரு குழு தான் வந்து நாக சந்நியாசி குழுக்கள். இந்த நாக சந்நியாசி குழுக்கள பத்தி பல கதைகளும் நம்மளுடைய நாட்டுல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படி இப்படின்னெல்லாம். அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க வந்து உலக பற்றுதல் எல்லாம் அற்று இந்த உலகத்துல உள்ள எந்த விஷயத்தையும் பத்தி கவலைப்படாம இருக்கிற அந்த பெரிய சன்னியாசி கூட்டம். அது தனியாவே வந்து நம்மளுடைய அங்க வழிபடுறதுக்காகவும், அங்க சுற்றுலாவுக்காகவும் போறவங்கள விட அதனுடைய மத்தியில நீங்க பார்த்தாலே தெரியும். இவங்க எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஊர்வலமா வருவாங்க. அது ஒவ்வொரு துறையை சார்ந்த இந்த ஆத்மீகவாதிகள்ல வந்து நாக சன்னியாசிகள் ஒரு தனித்துவமானவர்கள். அவர்கள் வந்து ஆடையே அணிய மாட்டார்கள். அந்த காலகட்டத்துல மட்டும் வெளியே வருவாங்க. மட்டும் இல்ல அவங்க வந்து உடம்பு முழுவதும் விபூதிகளை பூசிக்கிட்டு வெளியே வந்து நிற்பாங்க. அவங்க நிர்வாணமா தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதனால தான் அவங்கள தனித்துவமா தெரிவாங்க. சில சன்னியாசி குழுக்களும் துறவி குழுக்கள் எல்லாம் தற்கால ஆடைகளை எல்லாம் அணிந்தாலும் ஒவ்வொருவங்களும் எல்லாரும் ஒண்ணுக்கொண்ணு எழுதப்படாத ஒரு சட்டம் மாதிரி எல்லாத்தையும் தனக்குள்ள பரஸ்பரம் மதிப்பாங்க, அங்கீகரிப்பாங்க, பரஸ்பரம் இணைந்து செயல்படுவாங்க. அதனால தான் இங்க வர்ற யாத்ரீகர்கள் அதாவது ஆத்மீக யாத்ரீகர்கள் ஆனாலும் சரி, இல்ல சுற்றுலா பயணிகள் ஆனாலும் சரி, மற்ற பக்தர்கள் கூட்டம் ஆனாலும் சரி, இவங்களை எல்லாருமையும் விட இந்த துறவிகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இந்த கும்பமேளாக்கள்ல கொடுக்குறாங்க. அதனால அத நினைச்சு அவங்க வந்து இந்த முதலில் வந்து அவங்க ஊர்வலமா வருவாங்க. யானையிலையும், தேரிலையும், குதிரையிலையும் எல்லாமே வந்து சாலையோரம் இருக்கின்ற இதை தேட ஆத்மீக பக்தர்களுக்கோ அல்லது ஆத்மீக பயணிகளுக்கோ அல்லது ஆத்மீகம் தேடி அதன் தேடலை வருபவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்குவாங்க. இதைத்தான் ஆரம்பமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னடா நாளை நேரத்துல தீபம் காட்டி 3 நதிகளும் சங்கமிக்கின்ற இந்த பிரயாக்ராஜ் என்ற இடத்துல வந்து அவங்க நதியோடைய ஓரத்துல வந்து அப்படியே தீபங்கள் ஆற்றி இறைவனை பற்றி துதித்தும் அதன் கீர்த்தனை சொல்லியும் அவன் துதி பாடியும் போற்றுவார்கள். அது வந்து ஆராதனை. அதுதான் அடுத்த கட்டம். 3வது கட்டம் தான் ஸ்நானம். இந்த ஸ்நானம் பண்றது தான் மிக முக்கியமான அதானது கும்பாபிஷேகத்தில் நீராடுவது அல்லது குளிப்பது அப்படிங்கிறது. இந்த 3வது கட்டமான இந்த நீராடி குளித்து வரும்போது அவனுடைய ஆத்மீக கும்பமேளா பயணத்தின் கிட்டத்தட்ட முக்காவாசி நிறைவு பெறுகிறது. இதுடைய நிறைவு என்கிறது வந்து யாகங்கள், நெய், தானியங்கள், மூலிகைகள் எல்லாம் போட்டு யாகங்கள் செய்து சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துவதும் தெய்வீக அன்பை பெறுவதும் தான் இந்த யாகத்தோட நோக்கம். இதுதான் இந்த நிறைவு பெறுகிற இந்த கும்பமேளாவுடைய ஆத்மீக பயணத்துடைய நிறைவு. பின்ன இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யாகங்கள் நடத்தி நம்மளுடைய சாதாரணமா நம்மள மாரி போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மண் விளக்குகள் ஏற்றி,
அத வந்து ஒரு சின்ன இலையிலயோ, தட்டிலயோ வச்சு, அந்த நீரில மிதக்க விடுவார்கள். மிதக்க விடும்போது அது அப்படியே நீரோடு சேர்ந்து ஒழுகி அல்லது ஓடிச் சென்றுகிட்டே இருக்கும். இதனுடைய நம்முடைய கஷ்டங்களும், நஷ்டங்களும் எல்லாம் போறது மட்டுமில்ல, இந்த பிரபஞ்சம் ஒளி உள்ளதா ஆகுற மாரியும், அந்த தீபம் ஒளி உள்ளதா ஆனது மாரியும், நம்மளுடைய வாழ்வும், ஆத்மாவும் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு, புனிதமடைந்து, ஒளி உள்ளதாக மாறி, நாம் எங்கு போகிறோம் என்கிற அறியாமை இருந்தாலும், நாம் இறைவனடியில் தான் போகிறோம் என்ற நம்பிக்கையும் அங்கு உருவாக்கும். இதுல வந்து வெறும் புராணங்களையும், இதிகாசம் சார்ந்த கதைகள் சொல்லப்பட்டாலும், இந்த கதைகளுக்குள் எல்லாமே விஞ்ஞானமும் எல்லாம் கலந்திருக்கிறதுங்கிறது இந்த கும்பமேளாவோட இந்த சின்ன இந்த பதிவ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கிரகங்களை எல்லாம் அந்த காலத்திலேயே எவ்வளவு மிக நுணுக்கமாக ஆராய்ந்து, ஆய்வு செய்து, அதன் மூலம் வருகின்ற கதிர்வீச்சுகளோ, அல்லது காந்த சக்திகளாலோ பூமியில் உருவாகின்ற ஐம்பூதங்களில் உருவாகின்ற சக்திகளை மனிதனுக்கு வாழ்வியலுக்கும், வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம், அதை அவன் எப்படி அடைய வேண்டும்ங்கிறத வந்து ஒரு சம்பிரதாயமா நம்மளுடைய சனாதன தர்மம் உருவாக்கி நமக்கு அளிச்சிருக்கிறதுங்கிறத நினைச்சா பிரமிப்பாவே இருக்கு. இத மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்க மூட நம்பிக்கையா நினைச்சிட்டு போலாம். வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்தலாம். நம்மளுடைய நாட்டுடைய ஆத்மீக சக்திகளை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு போக முடியலைன்னாலும் நீங்க இங்குள்ள இன்றுள்ள சமூக ஊடகங்கள்ல பார்த்து மனசளவிலையும், உடல் அளவிலையும் உங்களை சுத்திகரிச்சுக்கிட்டு வாழ்க்கையில எல்லா ஐஸ்வர்யங்களும் பெற நம்மளுடைய சத்திரிய தர்மா உங்களை மனதார வாழ்த்துகிறது.